அடுத்து நன்றி சார். ஏரோபிக்ஸ் அப்படின்னா உடலுக்கு ஆக்சிஜனை பயன்படுத்தி ஆற்றலை உருவாக்கும் ஒரு வகை உடற்பயிற்சி. இது வந்து நடக்கிறது, ஓடுறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி எல்லா செயல்பாடுகளும் இருக்கிற ஒரு பயிற்சி. இதனை சிறப்பாக ஒருங்கிணைத்து நமக்கு தர வந்திருக்கிறார் ஏரோபிக்ஸ் குழு ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் மற்றும் அவருடைய குழுவினர் டிராவிட், நாகராஜ், ஷாஜஹான், விமல், கிருஷ்ணகுமார், மெய்வேல், பெனோலின். டாக்டர் சிவந்தியா ஆதித்யநாத் உடற்கல்வி கல்லூரி மாணவர்கள் மற்றும் அவருடைய பேராசிரியர் திரு அருண்குமார் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நன்றி சார். நன்றி சார். இன்னைக்கு திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருண்குமார் உதவி பேராசிரியர் அவங்களை கண்டு கிட்டத்தட்ட எப்படி சிலம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக ரெடி பண்ணோம் உங்களுக்கு, அதே மாதிரி ஏரோபிக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதவி பேராசிரியர் அருண்குமார் சார் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு உங்கள் எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களை கண்டு அவங்க இன்னைக்கு நம்ம ஸ்டேஜில் வந்து சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. சார் எல்லாருக்கும் பசி வந்துருச்சா? எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துருவாங்க, நோ ப்ராப்ளம். ஒரு கை தட்டினா மட்டும் தான் சாப்பாடு கிடைக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நன்றி நன்றி சார். நல்லா சார்.
சார் கொஞ்சம் மேடைக்கு வர முடியும் அன்புடன் கேட்டுக்கிறேன். உங்கள் டீம் எல்லாத்தையும் கொஞ்சம் மேடைக்கு கூப்பிடுங்க சார். ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் இந்த கலைஞர்கள் எல்லாத்தையுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனாக இருக்கட்டும், இந்த கலைகளாக இருக்கட்டும், உங்களுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்க வந்துன்னா நீங்கள் வந்து படிக்கல. உங்களுக்கு வந்து உங்கள் மூலியமா ஆரோக்கியத்தை, நம்பிக்கையை, வளர்ச்சியை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போறீங்க. உங்களுக்கு வந்து அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு கண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சுய கட்டுப்பாடையும் உங்களுக்கு கண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லிணக்கத்தையும் உங்கள் கலைகளும் உங்களோட படிப்பும் கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம், நம்ம அருண்குமார் சாராக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவா சாராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சொல்கிற ஒரே விஷயம்தான். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கான படிப்பு மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கான படிப்பு, இந்த மக்களுக்கான படிப்பு, இந்த நாட்டுக்கான படிப்பு உங்களுக்கு கண்டு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய வயசில் சிறப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களிப்பை பண்ணுங்க. உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ரிட்டர்னை உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். உங்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோபிக்ஸ் பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் திருச்செந்தூர் விருது மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை அரங்கேற்றம் பண்ண, இதை வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ண நம்ம டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வி கல்லூரியோட உதவி பேராசிரியர் திரு அருண்குமார் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை வழங்க நமது விழாவை தலைமையேற்று நடத்தக்கூடிய திரு வி சீனிவாசன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்டு நம்ம முன்னணி வைக்கக்கூடிய ஆண்டவர் என்ற சின்னத்துறை அவர்களையும், அம்சத் சார் அவர்களையும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் அவர்களையும், உங்களுக்கு பால்துறை சார் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு கண்டு ரஞ்சித் சார் வாங்க. இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னோட மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் அருண்குமார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற பற்றி சார் நான் நல்லாவே சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆசிரியர் துறைன்றது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண, நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் நமக்கு முன்னேறத மற்ற துறையில் விரும்புவாங்களோ இல்லையோ, ஆசிரியர் துறையில் அது ஃபஸ்ட்டு ஒன்று. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிவகிருஷ்ணன் என்னோட ஸ்டூடெண்ட். அவருமே இப்போ சிலம்பத்தில் கூட்டு வந்திருக்காரு. நானும் இதே மேடைக்கு எங்களோட பசங்களை கூட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் துறைன்றது நம்ம உருவாக்குற பசங்க நமக்கு மேலே போகிறத விரும்புறது. அப்படின்றப்போ உடற்கல்வின்றப்போ இப்போ நார்மலாக ஸ்கூலில் பிஇடி அப்படின்றது மட்டும்தான் நிறைய தாட் இருக்குது. பிஇடி அவங்க படிப்பாங்க, பிஇடி சப்ஜெக்ட் படிப்பாங்களான்றது நிறைய பேர் டவுட்டாக இருக்குது. நாங்கள் அனாட்டமி, ஃபிசியாலஜி அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஃபஸ்ட் இயரில் எம்பிபிஎஸ் டாக்டர் எவ்வளோ படிக்கிறாங்களோ அதே சப்ஜெக்ட் அதே சிலபஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் படிக்கிறோம். எங்கள் துறையிலையும் ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரோலாக ஹெட் மாஸ்டருக்கு அடுத்தபடியாக உள்ள ரோல் ஃபிசிக்கல் டைரக்டரோ அவர் ஒரு பிஇடியாக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன அடிபட்டுச்சுன்னா நம்மகிட்ட தான் வருவாங்க. ஸ்கூலில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபஸ்ட் நம்மகிட்ட தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன்ற ஃபீல்டோட அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்குமா, நீங்கள் விளாட மட்டும் தானே செய்வீங்க அப்படின்றாங்க. தியரியும் எங்களுக்கு உண்டு, நாங்கள் சப்ஜெக்டாகவும் படிக்கணும், அதை விளாட்டாகவும் படிக்கணும், அதை அடுத்தவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும். இங்கே ஏரோபிக்ஸ் அப்படின்றது ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. எந்த ஒரு டயர்ட்னஸுமே இல்லாமல் ஒரே வேலையை ஒரு செயலை ஒரு விளாட்டை ரொம்ப நேரம் எந்த ஒரு டயர்டுமே இல்லாமல் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஏரோபிக்ஸ். அதை இங்கே நாங்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏபிஜே ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சு. தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், அருண்குமார் சார் வந்து சிவகாசியில் எங்கள் பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய, எனக்கு லேட்டாக தான் தெரியும். உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சிவகாசியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய ஒரு இளைய தலைமுறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆசான் அப்படிங்கிறத இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பெருமையோட சொல்லிக்கிறோம் சார். உங்களுக்கு மென்மேலும் நல்ல இளைஞர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
சமூக நல்லிணக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உருவாக்கணும். உங்களுக்கு கண்டு எந்தவித பாகுபாடு காட்டாமல் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டியாகவும் நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார்.